அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் 2024 ஆண்டின் 11வது மாதமான மாசி மாதத்தின் 12 ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம். எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான தமிழ் வருடம் சோபகிருது 2024 ஆண்டு மாசி மாதம் 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பிறை சதுர்த்தி திதியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் சதுர்த்தி விரதம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மாசி மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மேச ராசியில் குரு பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், மகர ராசியில் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிர பகவானும் சஞ்சரிக்கின்றனர். கும்ப ராசியில் சனி பகவானுடன் சேர்ந்து சூரிய பகவானும் சஞ்சரிக்கின்றனர். மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். தமிழ் மாதங்களில் 11வது மாதமான மாசி மாதம் இது வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். சூரியன் கும்பராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தினை கும்ப மாதம் என்றும் அழைப்பார்கள். சூரிய பகவான் பிப்ரவரி 13 அன்று மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பேச்சியாகின்றார். மாசி மகம் வருடத்திற்கு ஒரு முறை வீதம் மட்டுமே வரும். அதாவது மாசி தமிழ் மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் எப்போது பௌர்ணமி வருகிறதோ அன்றைய தினம் மாசி மகம் ஆகும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வருகின்றதை மகா மாசி மகம் தினம் என்று அழைக்கிறோம். இது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். அதேபோல் திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவிலிலும் இந்த திருவிழாக்கள் வருடத்தில் ஒரு முறை வருகிற மாசி மகத்தில் நடைபெறும். இந்த நாள் எதற்காக நாம் கொண்டாடுகிறோம் என்றால், நமது பாவங்களை போக்கவும், பித்ருக்களை வேண்டுவதற்கும், தோஷங்களை போக்கவும் மற்றும் மகப்பேறு கிடைக்கவும் நாம் கொண்டாடுகின்றோம். அனைத்து வருடங்களிலும் ஒரே மாதிரி தேதிகள் வராது. வருடா வருடம் தேதிகள் மாறும். கங்கை, காவிரி போன்ற நதிக்கரைகளில் புனித நீராடி நாம் முன்பின் செய்த பாவங்களை போக்கலாம். அதே சமயத்தில் புனித ஸ்தலங்களுக்கு இந்த நாளில் நாம் செல்வதன் மூலம் இறைவன் அருள் பெறலாம். இந்த நாளில் நாம் அருள்மிகு சிவபெருமான், முருகப்பெருமான், அம்பிகை மற்றும் பித்ருக்களை வணங்கி அருள் பெறலாம். நதிக்கரைகள், கடல்கள், குளங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை புனித நீரென நினைத்து கொண்டு நீராடலாம். ஆங்கில மாதம் மார்ச் 5 இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து மார்ச் 7 விடியற்காலை 12:05 மாசி மகம் முடிவடைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு மிருகசீரிடம் 3, 4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு உங்களது இனம் புரியாத சஞ்சலங்கள் அனைத்திற்கும் தீர்வை தருகின்ற மாதம் இது. மாதம் தொடங்கி முதல் வாரம் முடிவதற்குள் எதிர்கால உயர்வுக்கான அனைத்து அதிர்ஷ்டங்களையும் சந்திக்க போகிறீர்கள். எந்த விஷயத்திலும் தடை தாமத குறுக்கீடு ஏற்படாது. இம்மாத கிரக நிலைகளான 9ஆம் இட சூரியன், 11இல் குரு, ராசிநாதன் புதன், லாபாதிபதியான செவ்வாய் கிரகத்தின் பலம் ஆகியவற்றால் எதிர்பாராத வகையில் திருப்தி மேன்மைகளை வழங்கும். பொருளாதாரம் சிறப்பாகவே தொடரும். ஆரோக்கிய தொந்தரவு, மருத்துவ செலவினங்கள் ஏற்படாது. அத்தியாவசிய கடமை விஷயங்கள் உபரியாகவே பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடனான ஒற்றுமை குறைவு பிரச்சனைகளில் முதல் வாரம் முடிந்த பிறகு இனிமையான தீர்வு ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்களில் சங்கடம், வீண் பிரச்சனைகள், அதிகாரி, சக ஊழியர்கள் மூலம் ஏற்பட்டிருக்கிற நெருக்கடிகள் விலகும். இம்மாதத்தில் மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் ஏகபோக வளர்ச்சிகளை, சந்தோஷ மாற்றங்களை சந்திப்பார்கள். கடன், கன்னி, பம்பு வழக்கு விஷயங்களால் பாதிப்பு நெருங்காது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்க விவகாரங்களில் கோர்ட், காவல்துறை, பஞ்சாயத்து பிரச்சனைகளில் சாதகம் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மாதம் தொடங்கி 16 தினங்கள் வரை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். அதன் பிறகு போராட்டமும் பிரச்சனைகளும் ஓய்ந்துவிடும்.
முதல் வாரம் கடந்த பிறகு புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வருமானம், இரட்டை லாபம், பரிசு, பண ஆதாய வரவுகள் என்று களை கட்டப் போகிறது. இம்மாத புதன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அபரிமித சகாய காரிய பலித மேன்மைகளும் உண்டு. இம்மாத 1, 5, 15, 27வது தினங்கள் ஆச்சரியப்படுகிற திருப்பங்களை, பொன்பொருள் சேர்க்கை, சொத்து பத்து சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் காத்திருக்கின்றன. உத்தியோகஸ்தர்களுக்கு சென்ற மாதம் வரை அலுவலகத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நல்லபடியாக தீர ஆரம்பிக்கும். உழைப்பின் கடுமையும் அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமான வெளியூர் பயணங்களும் நீடிக்கும். இருப்பினும் உங்கள் நேர்மை மற்றும் உழைப்பு ஆகியவற்றிற்கு பாராட்டுதல் அதிகமாகும். இதுவரை உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதியம் மற்றும் சலுகைகள் உயர்வு கிடைப்பதற்கு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பின்னடைவினால் பணியை இழந்து வருந்தும் மிதுன ராசியினருக்கு வேறு வேலை கிடைக்க அனுகூலமாக அமைந்துள்ளன கிரக நிலைகள். வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரத்தில் நல்ல மாறுதலை இம்மாதம் காணலாம். மந்த நிலையிலிருந்து வரும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு சாதகமான மாதம் இது. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களின் விலை அனுகூலமாக மாறும். நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு அந்நிய சந்தைகளின் நிலவரம் சாதகமாக மாறும். லாபம் மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிப்பதை அன்றாட விற்பனையில் காண முடியும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். உங்களை கண்டாலே முகத்தை திருப்பிக் கொண்ட அனைவரும் இனி உங்களை தேடி வருவார்கள். நிதி நிறுவனங்களின் ஆதரவு கிடைக்கும். இதுவரை நஷ்டத்திலேயே இயங்கி வந்த அனைத்தும் லாபமாக இயங்க ஆரம்பிக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சி பணிகளாலும் வெளியூர் பயணங்களினாலும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்பு படிப்படியாக குறையும். இதற்கு காரணம் அஷ்டமஸ்தானத்திற்கு ஏற்பட்டிருந்த தோஷம் தற்போது விலகியிருப்பதே ஆகும். இருப்பினும் கட்சியில் மறைமுக எதிரிகள் உங்கள் நலனுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வருவதை மறந்துவிட வேண்டாம். மாணவர்களுக்கு கல்வி நிறுவனம் சார்பாக சன்மானத்தை, பாராட்டுகளை அடையப் போகிறீர்கள். விவசாயிகளுக்கு தொடர் நஷ்டம், பேரிழப்பு போன்றவைகளுக்கு தீர்வு காத்திருக்கிறது. பரிகாரம்: இம்மாத சனிக்கிழமைகளில் ஸ்ரீ பெருமாள் தெய்வ வழிபாடு வைத்துக் கொள்ளவும். செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்ரீ காளி வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகளை அடையலாம். சிறப்பு பரிகாரங்கள்: வருமானத்தை பெருக்குவதற்கு வருமானம் வந்ததும் அல்லது சம்பளம் வாங்கியதும் அந்த தொகையில் 1% தொகையை தனியாக எடுத்து வைத்து விடுங்கள். அந்த பணத்தில் பாலால் செய்த இனிப்பு வகைகள், வாயில் போட்டாலே தித்திப்புடன் எளிதில் கரைந்து வாயிற்குள் போய்விடக்கூடிய இனிப்பு வகைகளை வாங்கி ஆதரவற்றோர், சாலையோர பணியாளர்கள், தூய்மை பணி செய்வோர், ஆதரவற்ற நிலையில் வறுமையில் வாடும் குழந்தைகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு கொடுங்கள். மகிழ்ச்சியுடன் உங்கள் கைகளால் இனிப்புகளை கொடுங்கள். இப்படி செய்வதால் சனி சுக்கிர யோகம் உண்டாகும். இதனால் வருமானம் பெருகுவதுடன் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வருமானத்திற்கு தடையோ பஞ்சமோ வராது. ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து கொண்டே இருக்கும். இது தவிர மாத சம்பளம் வாங்கியதும் அல்லது கைக்கு வருமானம் வரும்போது ஒவ்வொரு மாதமும் முதல் செலவாக வீட்டிற்கு கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவற்றை வாங்கி வைக்கவும். கல்லுப்பு, ஊறுகாய் போன்றவை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்று. இந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் மகாலட்சுமியின் அருள் வீட்டில் இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரணத்திற்காகவும் இந்த பொருட்களை தானமாகவோ கடனாகவோ கொடுக்க கூடாது. தினமும் வீட்டை சுத்தம் செய்து அதிகாலையில் நீராடி வீட்டில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு முன் அமர்ந்து ஓம் யம் ஓம் அங் சிவாய நம, சவ்வும் நம சிவாய நம, ஸ்ரீயும் நம சிவாய நம, அங் உங் வங் சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் பணம் வீணாக விரயமாகாமல் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.